இன்னைக்கு வைஃபை ஃபர்ஸ்ட் டைமா மெரினா பீச் கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சேட் ஐட்டம்னா வாங்கி கொடுத்தேன். சேட்டு பையன் ஒர்க்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு வைஃபை ஃபர்ஸ்ட் டைமா மெரினா பீச் கூட்டின்னு போறேன். ஆனா வைஃபுக்கு ஒரு கண்டிஷன், புது ட்ரெஸ் வேணும்னு சொன்னாங்க. ஜூடியோ கூட்டிட்டு போனா அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லி அதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கடையில வைஃபுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அங்க இருந்து நாங்க மெரினா பீச் கிளம்பிட்டோம். அப்பதான் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது. எங்கேயாவது போலாமா? மெரினா அது வேண்டாம், லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நானும் போற வழியில நித்யா அமிர்தம் சொல்லி கீழ் பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள போனோம். உள்ள வந்தோடனே வெல்கம் ஸ்வீட்டா ஒன்று ஃப்ரீயா ஒன்று கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டோம். லைட்டா பசி இருக்கனால சேட் ஐட்டம் மட்டும் சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க ரெஸ்டாரண்ட்ல லைவ் ஜிலேபின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. அது என்ன லைவ் ஜிலேபின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் சுத்தமான நெய்ல ஜிலேபி போட்டுட்டு அதை சுகர் சிரப்ல முக்கி எடுத்துட்டு மேலோட்டமா ரப்படி வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் தூவி குடிப்பாங்க. சொல்லும் போதே உங்களுக்கே நாக்கு ஊறுதுன்னா சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வைஃப் வந்து பானிபூரி கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பானிபூரி பிளேட் வாங்கி கொடுத்துட்டேன். நான் நித்யாமிர்தம் ஆலந்தூர் பிரான்ச்ல ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கேன். ஆனா சேட் ஐட்டம் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் சுட சுட செஞ்சு தர அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களோட இந்த பிரான்ச் வந்து கீழ் பக்கத்துல ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்கனால கூட்டம் அதிகமா இருந்தது. ஆர்டர் பண்ணி உள்ள வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் எங்க பிடிச்ச சேட் ஐட்டம்னு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணோம். 10 நிமிஷத்துல டேபிளுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ள வர்றதுக்கு முன்னாடி லைட்டா தான் பசிக்குது, பானிபூரி தைப்பூரி மட்டும் போதும்னு சொன்ன வைஃப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் காத்தியாவடி பாவ் பஜ்ஜின்னு சொல்லி 600 ரூபாய்க்கு பில்லு போட்டாங்க. இவங்க வர 14 ஆகஸ்ட் அன்னைக்கு 50% சேட் ஐட்டம்ல ஆஃபர் தராங்க. நீங்க கீழ்பாக்க சைட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நித்யா அமிர்தம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வைஃப்க்கு பிடிச்ச சேட் ஐட்டம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நாங்க மெரினா பீச் கிளம்பிட்டோம். போற வழியில ஸ்டேடியமோ நம்ம எக்ஸிஎமோட மெமோரியலை காமிச்சிட்டு நானும் வைஃபோ மெரினா பீச் ரீச் ஆயிட்டோம். நான் ரொம்ப நாள் கழிச்சு மெரினா பீச் வரனால இங்க பார்க்னா புதுசா கட்டியிருந்தாங்க. கரண் வந்து ரொம்ப ஹாப்பியா விளையாடி இருந்தான். கொஞ்ச நேரம் பார்க்ல என்ஜாய் பண்ணி நாங்க பீச்சுக்கு வந்துட்டோம். என்ன ஒண்ணு, பீச்ல நான் போட்ட பிளான் தான் சக்சஸ்ஃபுல் ஆகல. நாங்க போன நேரம் கிளைமேட்டும் சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி வெளியே வரும்போது ஒரு தம்பி வந்து வாட்டர் பாட்டில் டால்பின்ல போட்டு பை எடுத்துருந்தான். அதுக்கப்புறம் ஒரு அக்கா மாங்காய் வித்துருந்தாங்க. வைஃப்க்கு ஒரு மாங்காய் வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு டே நாங்க சூப்பரா என்ஜாய் பண்ணினே கம்ப்ளீட் பண்றோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விளாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.